பல்லாண்டென்னு பவித்திரனைப் பரமேட்டியை சாரங்கமென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவிந்துரைப்பாரமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. இத்திருப்பல்லாண்டில் இருக்கக்கூடிய 12ஆம் பாசுரம் சாத்து பாசுரம். இந்த பாசுரத்தாலே பலஸ்ருதியை கொடுக்கிறார் பெரியாழ்வார். ஏன்னா இந்த பாசுரங்கள் 12 பாசுரத்திலையும் முதல் 2 பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணி அதற்கப்புறமாக 3 பிரித்து கொண்டோமே. ஆனால் முதல் 3 பகவல்லாபார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்திகளை அழைத்து அடுத்த 3 பாசுரங்களாக அவர்கள் திருந்தி வந்தமையை சொல்லி அடுத்த 3 பாசுரங்களாலே அவர்களோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி கடைசியாக பலஸ்ருதியை கொடுக்கிறார். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னவில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவிந்துரைப்பார் நமோ நாராயணாய வென்னு. ஆரெல்லாம் எம்பெருமானை நமோ நமஹா நாராயணாய அப்படின்னு அவனிடத்திலே சரணாகதி போகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே என்னவெல்லாம் கைங்கரியங்கள் செய்து வந்தார்களோ அது எம்பெருமானை கிட்டி அடைந்து அனுபவிக்கும் போது அதே பலத்தை எம்பெருமான் கொடுப்பன் அப்படின்னு கடைசியில் முடிகிறார். நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர். ஆக இங்கே என்னவெல்லாம் கைங்கரியங்களை அநித்தியமாக செய்து கொண்டு வந்தார்களோ அது அங்கு நித்தியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறார். கடைசியாக பலஸ்ருதியில் இப்போ நம்ம எதுக்காக சேவித்தோம் என்னால் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருச்சின்னமாலையில் இருக்கக்கூடிய 4வது பாசுரம் நமசப்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம். முதல்ல பிரணவத்தினுடைய அர்த்தத்துக்கு 3 பாசுரத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக 4வது பாசுரமாக நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை விளக்குகிறார். என்னென்ன சொற்கள் இதில் வந்திருக்கு, சப்தங்கள் வந்திருக்கு, அதுக்கு தகுந்தாப்பில் அதில் நமசப்தம் எங்கே பொருந்துகிறது அப்படிங்கிறது சுவாமி தெரிவிக்கிறார். 4வது பாசுரமாக நாம் வணங்கதாம் மிணங்காக நிற்பார் வந்தார், நாம் வணங்கதாம் மிணங்காக நிற்பார் வந்தார், நம்மை அடக்கலங்கொள்ளும் நாதர் வந்தார், நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார், நமக்கிது என்னுரையாமல் வைத்தார் வந்தார், சேமமென்னி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார், செழுந்தகவால் திஞ்சரணாமீஜர் வந்தார், தாமனைத்தும் தீவினையைத் தவிர்ப்பார் வந்தார், தமக்கேயாம் எமைக் கொள்வார் வந்தார் தாமே, தமக்கேயாம் எமக்கொள்வார் வந்தார் தாமே. இந்த பாசுரத்தில் நவசப்தங்கள் எப்படி சொல்லப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். நாம் வணங்கதாம் மிணங்கா நிற்பார் வந்தார். நாம் வணங்க, நாம் அவனை சேவிக்கும்படியாக சேவிக்க, பக்தியால் அவனை சேவிக்க நாம் வணங்கதாம் மிணங்கா நிற்பார் வந்தார். பேரொருளாள பெருமாள் நாம் வணங்கும்படியா, நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார். நாம வணங்கினா அவன் நமக்கு கொடுக்க என்ன வேண்டுமோ, நாம சேவிச்சோம்னா நம்ம பலனை கருதி போய் சேவிக்கிறது இல்லை. பகவல்லாபார்த்தியா ஒரு பிரயோஜனாந்தரபரனாக இல்லாமல் தான் போகிறோம், சேவிக்கிறோம். நாம் வணங்கையாம் வணங்கா நிற்பார் வந்தார். எதை கொடுக்கணுமோ, அதாவது இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி, இது 2 புரிஞ்சுக்கணும். இஷ்டமாக இருக்கு அது எதுவோ அதை கொடுத்து, அனிஷ்டத்தை தவிர்த்து நமக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சகல பலப்பிரதோகி விஷ்ணுகு, எல்லாவற்றையும் கொடுக்கிறான் பெறுவான். நாம் வணங்கதாம் வணங்கா, நாம் வணங்கதாம் வணங்கா நிற்பார் வந்தார். அதுக்காக அவர் நிற்கிறாராம் தேவப்பெருமாள். நாம் அவரை பக்தியோடு வணங்குகிற பொழுது அவன் நமக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறான். அதாவது சொல்றபோது சர்வபலாய கேசவன் அப்படின்னு சொன்னா எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியவனாக,
சர்வஹா எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கும்படியா சர்வைக பலகே சர்வலாபாய கேசவான்னு சொல்லுவோம். சர்வ பலத்தையும் கொடுக்கக்கூடியவனான் அவன் இருக்கிறான். அப்ப அவர் கொடுக்கிறார். நாம் மணங்கதாம் மெணங்காக நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலங்கொள்ளும் நாதர் வந்தார். நாம் சரணம்னு சொல்றோம். சொன்ன உடனே இதை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ. நான் வந்தா நீயாவது சரணமா, உன்னோட சரணத்தை நான் எதுக்காக ஏத்துக்கணும் அப்படின்னு இந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுவதே ஒரு பெரிய விஷயம் இல்லையோ. நம்ம பண்ணக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னால் அவன் எவ்வளவு உயர்ந்தவன் நம்மளோட சரணாகதியை ஏத்துக்கணுங்கிறது இல்லை. ஆனா சரணாகதியை ஏத்துக்கிறான். நம்மை அடைக்கலங்கொள்ளும் நாதர் வந்தார். பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஒரு பொறுப்பும் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு என்ன சரணாகதிக்கு என்ன வேணும்? முதல்ல இவன் அனன்ய கதித்துவம், ஆகிஞ்சன்யம், இது ரெண்டு வேணும் இல்லையோ. ஆகிஞ்சன்யம்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் நம்மகிட்ட இருக்குது. நம்மை அடைக்கலம் கொள்ளுவதற்கு இருக்கக்கூடிய நாதன் அவன் மொத்தம்தான் நம்முடைய சரணாகத வத்சலன்னு சொல்கிறோம். சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமை படைத்தவன் அவனே. நம்ம இதுக்கு சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுமே பண்ண மாட்டான். ஒரு பெரியவன்கிட்ட போய் ஏதோ காசு பணம் கேட்கணும்னா வாயால் திறந்து கூட ஒன்றுமே பண்ண வேண்டாம். என்ன பண்ணோம்னா வெறும் இப்படி போய் பக்கத்தில் போய் நின்று இப்படி தலையை சொரிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு புரிஞ்சுப்படும். போய் ஏதோ காசு கேட்கத்தான் வந்திருக்கான், புரிஞ்சுப்படும் இல்லையோ. அதே போல தான் பெருமாள் முன்னாடி நம்ம போய் நின்ன உடனே சரி இவனுக்கு ஆகிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம், இது ரெண்டும் இல்லாமத்தான் இங்கே வந்திருக்கான்னு பெருமாளுக்கு நல்லா புரிஞ்சுப்படும். அப்போ அந்த அடைக்கலத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், இந்த சரணாகதி பண்ணுறதை ஏற்றுக்கிறானோ இல்லையோ. அந்த அப்படி இருக்கிறதுனால பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட ஒரு பொறுப்பும் இல்லை. நம்ம ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எம்பெருமானிடத்தில் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாதன் அவனே. நாதர் வந்தார், நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். நாம் எமக்கு, யானே என்னை அறியகிலாதே, யான் எனது என்னிருந்தேன், யானே என்னதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரேன்னு ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையா. யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், என்னோடதுன்னு நினைச்சிருந்தேன், நான் எனக்கு உரியவன் அப்படி சொன்னா அது எவ்வளவு பெரிய அதுதான் அதுக்கு திருட்டுத்தனம்னு பேரான், கள்ளத்தனம். கிம்தேன நகிருதம் பாவம் சோரேன ஆத்மாபகாரினான்னு சொல்லுவார்கள். இந்த தனக்கல்லாததை தனக்கு என்று இவன் நினைத்து கொண்டானால் இவன் ஒரு திருடன், கள்ளன். அதுதான் கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னு ஆண்டாளுடைய திருவாக்கு. நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். நீ உன்னோடவன் கிடையாது, என்னோடவன். அப்ப அகங்காரத்தையும் தொலைத்து மமகாரத்தையும் தொலைத்து நாம்னு சொன்னதுனாலே அகங்காரம், எமக்குன்னு சொன்னதுனாலே மமகாரம், இதெல்லாம் ஒழித்தவன். நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். ஐயா நீ உனக்கு உள்ளவன் இல்லை, எனக்கு உள்ளவன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். மறுத்தார் வந்தார், நமக்கு இது என் உரையாமல் வைத்தார் வந்தார். நமக்கு இது அப்படின்னு லோகத்தை இதை பார்த்தா எல்லாம் என்னோட என்னது அப்படிங்கிற அந்த சுவாதந்திரியம் வருதோ இல்லையோ. ஒரு வஸ்து கூட நம்மளது இல்லை. நமக்கு ஒரு வஸ்துவை பற்றி சேஷின்னு சொன்னா எம்பெருமான் ஒருவனே சேஷி, எல்லாத்தையும் நமக்கு சேஷமாக்கி கொண்டவன். அதனாலதான் ஓங்கி வரல் அந்த உத்தமன் வேறுபாடு சொல்ற போது கூட உத்தமன் சொல்றோம். அதமன் அல்ல, மத்தியமன் அல்ல, உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன், குணாகுணம் நிரூபணம் இல்லாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய சொத்து என்று தானே ஆக்கி கொண்டான். தன்னுடைய திருவடிகளை அவர்கள் தலையிலே கேட்காத போது வைத்தபடியினாலே அவன் என்னன்னு சொல்றான்? உத்தமன்னு சொல்றான். தன்னை தாழ விட்டு கொண்டு இந்த உலகத்துக்கே ஸ்தாபிக்க பார்க்கிறான். தன்னை தாழ விட்டுக்கிறான், தாழ விட்டுட்டு நான் தான் இவனு காமிக்கிறான். அப்ப அப்படி சொல்றதுனாலதான் அவனுக்கு என்ன பேரு? உத்தமன்கிறது பேர். நமக்கெதிர்நுரையாமல் வைத்தார் வந்தார். இது நம்மளுது அப்படின்னு சில வஸ்துக்களை நம்மளுது சொல்ல முடியோ. ஐயா இது எல்லாமே என்னோட தான். பொருளின் உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் வஞ்சடகோபன் அப்படின்னு ஆழ்வார்
பொருளென்ன இவ்வுலகம் படைத்தவன், ஒரு பொருளாக பொருளென்னு இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் வஸ்துதாமுபயாதோகம் யாமுனே என்னமாமிகம் என்று யத்பதாம்போருகத்யான வித்வஸ்தாசேஷகல்மஷா வஸ்துதாமுபயாதோகம் யமுனே என்னமாமிதம். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னப்படவென வேறறுத்து ஊழி முதல்வனையே வண்ணப்பணித்த விராமானுஷன் பரன்பாதமும் என் சென்னித்தறிக்க வைத்தான், எனக்கேதும் சிதவில்லையேன்னு திருவரங்க தமுதனார் தெரிவித்தாரே. என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, என்னை புவியிலே ஒரு பொருளாக்கினவன் அப்படின்னு திருவரங்க தமுதனார் எம்பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார். எம்பெருமானார் சொல்றார், ஒரு வஸ்துவாக இல்லாததா அடியேனை ஒரு வஸ்துவாக மாக்கினவர் அளவந்தான் அவருடைய கிருபைன்னு சொல்றார். யத்பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம்பயாதோகம். அவர் சொல்லிக்கிறார், நான் ஒரு வஸ்துவா இல்லாமல் இருந்தேன், ஆளவந்தாருடைய கிருப்பையினால தான் ஒரு வஸ்துவா மாறியிருக்கேன்னா. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், நான் தான் இவ்வளோ பிரியமானு சொல்கிறோம். சொல்லிண்டு என்னை போல உண்டா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறோமோ இல்லையோ, அது எவ்வளவு ஹாஸ்யமாக இருக்கும் இல்லையோ. இதை கேட்டாலே ஒரு பரிகசிக்கும்படியாகத்தானே உள்ளது நம்முடைய சிதி. அதைத்தான் இங்கே சொன்னார், நமக்கு இதென்னுரையாமல் வைத்தார் வந்தார், ஒன்றும் உன்னோடது இல்லை, எல்லாம் என்னோட தான் அப்படின்னு எல்லாவற்றையும் தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர்னு சொல்லும்படியா அத்தனையும் வச்சுருக்கான். ஒரு வஸ்துவுள்ள எல்லாத்துக்கும் சேஷியாக வந்தான் அப்படிங்கிறவர் வந்தார், சேஷமாக்கி கொண்டவன் வந்தான். சரி, செழுந்தகவால் சேமம் எண்ணி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார். சேமம் எண்ணி ஆறு நமக்கு க்ஷேமத்தை கருதி எம்மை அன்பர் கிடைத்தார். ஒரு பாகவதர்களுக்கு அடிமைப்படும்படியா நமக்கு க்ஷேமத்தை கருதி நம்மை பாகவதர்களுக்கு அடிமைப்படுத்தினானே. அது பாகவதர்களுக்கு பாகவத சேஷத்துவங்கிறது தானே ரொம்ப முக்கியம். ஆழ்வார் 2 பதிகத்தாலே சொன்னாரா இல்லையா? அதாவது கஞ்சோர வெங்குருதி ஆகட்டும், கஞ்சோர வெங்குருதி என்ன, இது திருமங்காழ்வாரோடது. அதே போல் நம்மாழ்வாரோடது பயிரும் சுடரொளி மூர்த்தி என்ன, நெடுமார்க்கடிமை என்ன, கஞ்சோர வெங்குருதி என்ன, இதெல்லாம் ஆழ்வார்கள். அதே போல் மேம்பொருள் போக விட்டுங்கிற பதிகம் என்ன, அதே போல் அதாவது குலசேகர பெருமாளுடைய தேட்டருந்திரல் தேனினை அப்படிங்கிற தென்னரங்கனைங்கிற பதிகம் என்ன, இதெல்லாம் பாகவத பிரபாவத்தை சொல்லும்படியாகவன்னோ உள்ளது. ஆஹா, என்ன பண்ணியிருக்கார், சேமமின்னி நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பதற்கா என்னுடைய க்ஷேமமே கருதி. எனக்கு க்ஷேமங்கிறது என்ன, எனக்கு நல்லது எது அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தெரிஞ்சு எம்பெருமான் இந்த இஷ்டத்தை கொடுக்கும்படியா பாகவதர்களிடத்திலே சேஷப்பட்டு கிடக்கும்படியாக நம்ம வைத்தவராறு சேமமன்னி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார். பேரொருளாள பெருமாள். அதுக்கப்புறம் செழுந்தகவால் தெஞ்சரணாம் ஈஷர் வந்தார். செழுந்தகவால் ரொம்ப கிருபை, செழும் தகவுன்னா ரொம்ப உயர்ந்திருக்கக்கூடிய கிருபையினாலே. இதை போல கிருபை இல்லை, கிருபாவசியனாக கிருபைக்கே பாத்திரமாக இருக்கக்கூடியவன் செழுந்தகவால் தின்சரணாம். தின்சரண் தின்கடல், பெருமானுடைய திருவடி தின்கடல் என்பெருக்கன்னலத்து ஒன்பொருள் ஈரிலார் வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரேன்னு ஆழ்வார். தின்கடல் சேர் அப்படின்னா திண்மையான கடல். நம்முடைய சரணாகதி ஒரு நாளும் உதறித்தள்ளாமல் இருக்கக்கூடிய, பரம கிருபையே வடிவாக இருக்கக்கூடிய, நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இவனுக்கு வேற கதி இல்லை என்பதை புரிந்து நம்மையே பற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய இவனை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய தென்கடல். பெருமாள் விட்டாலும் விட்டுடுவார், பேராட்டி விட்டாலும் விட்டுடுவார், ஆனால் அவனுடைய திருவடிகள் ஒரு நாளும் விடாதுன்னு சுவாமி பிள்ளை உலகாரியும் தெரிவிக்கிறார்களவா. ஆஹா, பெருமாளும் விடலாம், பிராட்டி கூட விடலாம், ஆனால் ஒரு நாளும் அவனுடைய தின்கடல்கள் இருக்கே ஒரு நாளும் விடவே விடாது. செழுந்தகவால் தின்சரணாம் ஈஷர் வந்தார். நமக்கு நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மேன்மேலும் நம்ம மீது வளரக்கூடிய அருளாலே நமக்கு உபாயமாக நிற்கக்கூடியவன் எம்பெருமான். அதுதான் கிருபையினாலே தின்சரண், இதுதான் சரண். இந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஈசன் ஈசனசீலோ நாராயணஹா என்ன ஈஷ அப்படிங்கிற சப்தம், அதாவது இதி பிரம்மணோ நாமன்னு சொல்லும்படியா பிரம்மனுக்கும்
ஈசனுக்கும் அவர்களை உண்டாக்கினதான எம்பெருமான். அதனாலதான் ஈசங்கிற சப்தம் நியமன சாமர்த்தியத்தை குடைக்கக்கூடியதா. அதுதான் ஈஷர் வந்தார் செழுந்தகவால் திஞ்சரணாம் ஈஷர் வந்தார் தமக்கேயாம் எமைக்கொள்வார். கடைசியா சொல்றார் தமக்கேய தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார். தீவினையை தவிர்ப்பார் யாரு? நமக்கு என்னென்னலாம் கட்டங்கள் இருக்கோ கட்டங்களையெல்லாம் தொலைத்து இட்டங்களையெல்லாம் கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கொடிய கர்மங்கள் இந்த எல்லாவிதமான பாவங்களை கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்னா. இதுக்கு முன்னாடி சப்தம் செழுந்தகவால் திஞ்சரணாம் ஈஷர் வந்தார். ஈஷர் அப்ப கேசவ அப்படின்னா க இது பிரம்மணோ நாமா. க என்று சொல்லப்படுகிற பிரம்மாவையும் ஈஷன்னு சொல்லப்படுகிற இதானா இவரையும் ரெண்டு பேரையும் நியமிக்கக்கூடியவன் கேசவன் அப்படின்னு பேரு. அடுத்தது தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். கேசிகந்தான்னா விரோதி நிரசன சாமர்த்தியம் படைத்தவன் கேசவன். விரோதி நிரசனம் விரோதிகளை போக்கக்கூடியவன் கேசவன். கேசபாசங்களை உடையவன் கேசவன். பிரம்மாவையும் சிவனை படைப்பவன் கேசவன். அப்படி பார்த்தோம்னா அவன் ஆறா இருப்பான்? ஏன்னா நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியவனாக அப்படின்னு பார்த்தா தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார். எல்லா விதமான பாவங்களையும் கொடிய வினைகளையும் கெடுமிடராயவெல்லாம் கேசவா. என்ன நாளும் கொடுவனை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுககில்லா என்று அனந்தபுர நகர் புகுதுமின்னேன்னு அனந்தபுரத்துக்காக மங்களாசாசன நம்மாழ்வாருடையதோ இல்லையோ அதில் சொல்ற போது கெடுமிடராயவெல்லாம் கேசவா. கெடுமிடர் ரொம்ப அதுக்கு முன்னாடி ஈசன் வச்சிருக்கார், இங்கே கேசவான். அப்போ தீவினையை தவிர்க்கக்கூடியவன் கேசவனாக இருக்கணும். அப்போ கேசவான் அங்கே சொல்லிட்டோம். அங்கே தின்சரன்னு சொல்லப்படுகிற நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவங்கிற ஈசன் வச்சிருக்கார். இங்கே கேசவான்னு சொன்னோம்னா அது எப்படி அமைகிறது? ஆனால் அது நம்முடைய தீவினைகளை போக்கக்கூடியவன். அப்படின்னா நம்முடைய தீவினைகளை எல்லாம் போக்கி நமக்கு நல்லதையே அருளக்கூடியவன். மேலே சொன்னா தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். தமக்கே யாம் எமை கொள்வார் வந்தார். தாமே தமக்கே யாம் எமக்கொள்வார். நம்மை தமக்கு நம்மளை பெருமாள் சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு அதனால் வருகிடக்கூடிய பிரயோஜனத்தை தாமே அடைபவர். தமக்கே யாம் எமை கொள்வார். தமக்கே யாம் எமை கொள்வார். இங்க கட்டம் யாருக்கு? நமக்கு தான் கஷ்டம். நமக்கு கட்டம்னா 6 மருந்து நமக்கு ஏதோ உடம்பு இல்லைன்னா 6 மருந்து சாப்பிடணும். மருந்து நம்ம தான் சாப்பிடணும். மருந்து அதுவாகவே நம்மள்ட்ட சாப்பிட்டுட்டோ உடம்பை போக்கு கொடுமா? கொடுக்காது. ஆனால் பெருமாள் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறார்? இவனுக்கு கட்டம், இவன் இப்படி போகிறான். அதாவது இப்போ காஞ்சிபுரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காஞ்சிபுரம்னு சொன்னால் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் வழியாக உள்ள நுழையிறது. நுழையிற போது பராசரப்பட்ட சேவிக்கிறார். வடக்கு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு போகிறான். போகிற போது தாயார் சன்னிதிக்கு உள்ளுக்குள்ளே சேவிக்காமல் அவன் என்ன பண்ணிட்டான்? கையை ஒத்த கையால் அப்படி பண்ணிவிட்டு போயிட்டான். பிராட்டிக்கு ரொம்ப வெக்கமாக படுத்தான். இவன் நம்மளை சேவிச்சுட்டானே, நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு வெக்கமாக இருக்கான். இப்போ இவன் பண்ணது காரியம் என்ன பண்ணான்? ஒத்த கையால் பண்ணியிருக்கான். அது தகாதது, பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணியிருக்கான். இப்போது அவனுக்கு என்ன செய்யணும்னு இவன் விவரம் பண்ணுறான். இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் தமக்கேயாம் எமைக்கொள்வார். எதுவாக இருந்தாலும் அதை இவரே பண்ண வச்சுட்டு ஒன்னை பத்தாக்கி கொள்ளுவதுன்னு சொல்கிறான். ஒன்னை பத்தாக்கி கொள்ளுகிறான். தமை சேஷமாக்கி இவனை சேஷமாக்கி வச்சுட்டது கூட இல்லாமல் பிரயோஜனத்தையும் அவரே அடைகிறார். இது எங்கேயானு உண்டா? இது எங்கேயானு கேட்டிருக்கோமாண்ணா? பெருமானிடத்தில் மட்டும்தான் அதை கேட்க முடியும். அப்படிங்கிறது யாரு? வந்தார் 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 தாமே. அவர்தான் பேரருளாள பெருமாள் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தாலே விளக்குகிறார். இதிலே நமசப்தத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. நாம் வணங்க தாமினங்கா நிற்பார் வந்தார். அப்ப நமஸ்காரம்னு சொல்ல முடியும், நமசப்தம் தானே வருது. அதே போல அடைக்கலங்கொள்ளும் நாதர் வந்தார். அடைக்கலம் அப்படின்னா சரணாகதி. இந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாதன் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிற சரணாகத வச்சனாக இருக்கானோ இல்லையோ சொன்னா. மேலே நாம் மறுத்தார், அதாவது நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். அப்படின்னா எதா இருக்கிறார்?
அகங்கார மமகாரங்களை ஒழிக்கிறார். நமக்கு வைத்தார் வந்தார் அப்படின்னு சொல்லபடினாலே, நமக்கு இது என்ன உரையாமல் வைத்தார் அப்படின்னு சொல்லபடினாலே சேதனனுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. எம்பெருமான் ரட்சிப்பான். சேஷித்தம் அப்படிங்கிறது எம்பெருமான் அவன் பண்ணிட்டே தான் இருக்க போகிறான். இவனுக்கு ஒரு நாளும் கவலை என்பது இல்லை. அதுதான் அது ஆகிச்சன்யம் என்பதை சொன்னார். மேலே அன்பர்க்கடைந்தார் அப்படின்னு சொன்னதுனாலே, அன்பர்க்கடைந்தார் அப்படின்னா பாகவதர்களுக்கு சேஷத்துவத்தை காண்பித்தான் அப்படி சொன்னதுனாலே பாகவத சேஷத்துவத்தை சொல்லி, தென்சரண் அப்படின்னு சொன்னபடினாலே உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி, நம்முடைய வினையனைத்தும் போக்குகிறான், அனிட்டத்தை போக்குறார், இட்டத்தை கொடுக்குறாருங்கிறத சொல்லி, தமக்கேயாய் அப்படின்னு சொன்னபடினாலே அது கைங்கரியத்திலும் சுதந்திரனாய் செய்யும் தன்மையும் பலனை பெருந்தன்மையும் இல. நமக்கு சுதந்திரனாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது, கைங்கரியத்திலையும் சுதந்திரனாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. அதுவும் பரார்த்தமாகத்தான் கைங்கரியம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமசப்தத்தை சொல்லும்படியாக சுவாமி இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அமைகிறேன். சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.